வணக்கம். உங்கள் சுகி சிவம் பேசுகிறேன். ஒரு சிரமமான காலகட்டத்தில் ஒரு பெரும் தொற்று உலகமெங்கும் பரவி மக்களை எல்லாம் அச்சுறுத்தி இடைவெளியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற காலத்தில் கடவுள் வழிபாடு, இறை நம்பிக்கை, கண்டிப்பாக படைப்பை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கடவுளுடையது அப்படிங்கிற ஒரு நிம்மதி, இதையெல்லாம் நம்முடைய சமய வாழ்வு நமக்கு தரக்கூடியது. இந்து மதத்தில் இருக்கிற ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் தெய்வங்களுடைய உருவங்களை பார்க்குற போதே இந்த கை இப்படி ஆசி கொடுக்குற மாதிரி எல்லா சிலைகளிலும் ஒரு அமைப்பு செய்திருப்பார்கள். இதுக்கு என்ன பொருள்? அபயம், அபயம், அபயஹஸ்தம். ஹஸ்தம்னா வடமொழியில் கை, அபயஹஸ்தம்னா பயத்திலிருந்து நம்மை நீக்கக்கூடிய ஒரு அடையாளம். இப்போ நமக்கு இறைவன் என்ன சொல்லுகிறார்? விதவிதமான பயம் வாழ்க்கையில் வருது. வாழ்க்கையே பயம், பிறகு மரண பயம், நோய் பற்றிய பயம். இந்த எந்த பயமும் நீ பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற அபயஹஸ்தம் இறைவனுடையது. அதனால் நாள்தோறும் அந்த வழிபாட்டை மனதளவில் செய்து அந்த திருவுருவத்தை தியானிக்கிற போது காக்க காக்க கனகவேல் காக்க அப்படின்னு முருகனுடைய அந்த திருவடிகளை சொல்லுகிற போது, இன்னும் எல்லாத்த விட ஒரு பெரிய அழகு, உடம்பு முழுவதையும் சொல்லி சகல நோய்களையும் சொல்லி கவசம், கந்தசஷ்டி கவசம் அப்படின்னே ஒரு நூல் இருக்குது. என்னுடைய கண்கள், நாசி எல்லாத்தையும் இறைவன் காப்பாற்றட்டும், வாதம், சலிப்பு, பித்தம், என்னென்ன நோய் உண்டோ அந்த எல்லா நோய்கள்லேருந்து என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு தினமும் மனதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வழிபாட்டு முறை. கந்தர் சஷ்டி கவசம், ஷண்முக கவசம், இப்படிப்பட்ட கவசங்களோடு கூடிய வழிபாட்டு முறையில் பல பேர் பெரிய நன்மை அடைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இயல்பிலேயே இந்து மதத்தில் ஒரு பழக்கம் உண்டு. ஒருவர் பார்த்த உடனே வணங்குவது என்பது ஒரு பழக்கம். இன்றைக்கு விஞ்ஞானபூர்வமாக இந்த தொற்றுக்கு காரணம் என்ன சொல்லுகிறார்கள்? ஒருவருக்கொருவர் கை குலுக்கிற போது, நெருக்கமாக வர்ற போது அது அதிகமாகிடுது அப்படின்னு. ஒரு விதமான இடைவெளியில் நாம் அப்படி கும்பிடுகிற போது அது இந்த மதத்தினுடைய ஒரு பழக்கமாகவும் இருந்து இந்த தொற்று பரவ முடியாதபடி தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அது இருப்பது என்பது இன்னொரு வகையில் நாம் மகிழ வேண்டிய ஒன்று. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எளிய மக்களுடைய வழிபாடு மாரியம்மனுடைய வழிபாடு. எளிய மக்களுடைய வழிபாட்டில் நோய் தொற்று பரவ முடியாதபடியான விஷயங்கள் வழிபாட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த எலுமிச்சை கனி, வேப்பிலை, மஞ்சள் இதெல்லாம் உடையதாகத்தான் மாரியம்மனை கும்பிடுகிற பழக்கமே நம்முடைய தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிறது. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டால், இது எல்லாமே பெருந்தொற்று ஒரு மனிதனுக்கு பரவாதபடி காப்பாற்றக்கூடியது. பல பேர் நினைப்பாங்க, இந்த வேப்பிலையால் இப்படி பண்ணால் அது ஏன் நடந்துடும் அப்படின்னு. அதிகபட்சமான ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய இலை அப்படின்னு சொன்னால் வேப்பிலை. ஒருவருக்கு முகத்துக்கு நேராக அந்த வேப்பிலையை எப்படியே அசைக்கிற போது கூட அந்த ஆக்சிஜனுடைய ஆற்றல் அவருக்குள்ள ஒரு பெரிய நல்ல சக்தி ஏற்படுவதற்கு துணையாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த க்ளீனிங் ஆஃப் த ஆரா, உடம்பை சுற்றி ஒரு ஆரான்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை க்ளீன் பண்ணோம்னா வேப்பிலையினால் வச்சு க்ளீன் பண்ண முடியும் அப்படிங்கிற நிறைய சயின்டிஃபிக் உண்மைகளோடு இந்து மதம் சம்மந்தப்பட்டிருப்பது சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியும், நோய் எதிர்ப்பு சக்தியிலேயே நோய்க்கிருமிகளை கொல்லக்கூடிய ஆற்றல் அதிகமுடையது மஞ்சள். புற்றுநோய்க்கு கூட அது மருந்து அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நோய்க்கிருமிகளை கொல்லக்கூடிய மஞ்சள் பூசி குளிக்கிற பழக்கம் பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை இயல்பிலேயே அமைந்திருக்கக்கூடிய ஒரு வழிபாடு இந்துக்களுடைய வழிபாட்டு முறை. அது இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கிறது, நோய் பரவாதபடி பாதுகாக்கிறது அப்படின்னு. எலுமிச்சம் கனி இருக்கு இல்லையா, இப்போ லேட்டஸ்ட்டாக எத்தனையோ வைத்திய முறைகள் இருந்தால் கூட சித்த வைத்திய முறை மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் இந்த பெருந்தொற்றை கட்டுப்படுத்தி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இப்போ சித்த மருத்துவமனையில் மரணமே இல்லை, இந்த நோய்க்கு வந்தவர்கள் மரணமில்லாதபடி டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்கிறாங்கன்னு ஒரு பெரிய பட்டியல் கொடுக்குறாங்க. அந்த சித்த மருத்துவத்தில் மிக முக்கியமான பல விஷயங்கள் மூலிகைகள். இந்த சித்த மருத்துவம் உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சித்தர்களால் உருவாக்கி தரப்பட்டது. அதை இன்னும் நம்ம பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்குது. இது வெறும் மதம் அப்படின்னு சொன்னால் ஏதோ பூஜை வழிபாடு ஸ்கிரிப்சர்ஸில் இருக்கிறது
அப்படின்னு ஆலயத்தோடு நின்று போயிடலை. அதை தாண்டி வாழ்க்கை முறைக்குள்ளே வந்திருக்கு. சித்தர்கள் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை வளர்த்து கொள்வதற்கான எத்தனையோ மூலிகைகளை இயல்பிலேயே நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அந்த தமிழ் சித்தர்கள் கொடுத்துருக்கிற கொடை வந்து கொஞ்சம் நஞ்சமாக இல்லை. அப்புறம் அது மாதிரி ஆயுர்வேத மருந்துகளும் கூட இந்திய மருத்துவ முறை, இந்து மதத்தினுடைய மருத்துவ முறை ஆயுர்வேத மருத்துவ முறை. அந்த ஆயுர்வேத மருத்துவம் மிகப்பெரிய நன்மை செய்திருக்கிறது அப்படிங்கிறத கண்கூடாக இப்போ பார்த்துருக்கிறார்கள். நோய்க்கு வந்து நம்ம மதம் பிரித்து பார்க்கக்கூடாது. இந்த மதம் எப்படி ஒரு துணையாக இருந்திருக்கு, எப்படி சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு அப்படிங்கிற கோணத்தில் பொதுவாக இறை நம்பிக்கை மிகப்பெரிய ஆற்றல். ஒரு நோயினால் ஒருவன் மரணம் அடைவதை விட நோய் பற்றிய பயத்தினால தான் அதிகமாக மரணம் அடைகிறான். ஐயோ அந்த நோய் நம்மளை என்ன பண்ணிடுமோ அப்படிங்கிற பயம். அந்த பயம், அதனால தான் அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்குது, நிர்பயா அப்படின்னு பேர் இருக்குது. லலிதா சஹஸ்ரநாமத்தில் நிர்பயா, பயங்கள் இல்லாதவள், பயத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறவள், நான் ஒரு இம்மி கூட பயமே கிடையாது அப்படிங்கிற அந்த தன்மையுடைய ஒரு பெயரே வந்து அம்பாளுக்கு இயல்பில் அமைந்திருக்கிறது. அவள் மகாசக்தி குண்டலினி. உலகத்தில் உடல் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது பார்த்திங்களா, அது குண்டலினிங்கிற மகாசக்தி. இது எல்லாமே வந்து அம்பிகை வழிபாட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கிறது அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கிறது. எல்லா மதங்களுமே வந்து நம்பிக்கையை ஊட்டி இறை வழிபாட்டை ஏற்படுத்தி மக்களுக்கு இந்த நோய் காலத்தில் உதவி செய்திருக்கிறது அப்படின்னு சொன்னாலும், இந்து மதம் உணவு பழக்கத்திலும், ஏன்னா எலுமிச்சங்கனியை சேர்த்து கொள்வது அப்படிங்கிறது, எலுமிச்சம்பழம் ரசமாக வச்சு சாப்பிடுவாங்க. எலுமிச்சை வைட்டமின் சிக்காக இப்போ கொதிக்க விட்டு சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ மிகப்பெரிய மருந்தே இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சுவாசம் பிடிக்கிறது ஒன்று, நறுமணப் பொருள்களை சுவாசமாக வீட்டில் தூபதீபமாக காட்டுற பழக்கமே உண்டு. அதை நீங்கள் ஆவி பிடிக்கிறது மூலமாக வந்து நோயிலேருந்து தப்பிக்கலான்னாங்க. வெந்நீரில் வந்து எலுமிச்சம்பழத்தை கொதிக்க விட்டு மிளகு இதெல்லாம் போட்டு சாப்பிட்றது. நான் மிளகை பற்றி ஒரு ஆச்சரியம் சொல்கிறதா, கந்தர் சஷ்டி விரதம் இருக்குது இல்லையா, திருச்செந்தூரில் இருக்கிறவங்க 1 மிளகு 2 மிளகு 3 மிளகுன்னு தினம் வெறும் வயிற்றில் சேர்த்துக்கிட்டே போவாங்க. அப்போ கம்ப்ளீட்டாக உடம்பில் இருக்கிற எல்லா நோய்களையுமே வென்று, அது வந்து அதுக்கு பேர் மிளகு கற்பம் அப்படின்னே பேர். இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளெல்லாம் இயல்பிலேயே அடங்கி இருக்கக்கூடிய அந்த பெருமை நம்முடைய இந்து சமயத்திற்கு இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால், நோயிலிருந்து விடுதலை அடைவதை விட நோய் பற்றிய பயத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு மிகப்பெரிய துணையாக அமைந்திருக்கக்கூடியது கடவுள் பற்றிய உறுதியான ஒரு நம்பிக்கை. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சில பேர் ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க, ஏன் சார் எல்லா கோயிலும் மூடி இருந்தது, வழிபாட்டு தலங்கள் எல்லாம் மூடி இருந்தது, அப்போ கடவுள் நம்மளை காப்பாற்றுறதா இருந்தால் கோயிலெல்லாம் மூடி இருக்கே அப்படின்னு. நமக்கு கடவுள் ஒரு பெரிய உண்மையை புலப்படுத்தியிருக்கிறார். என்ன, நீ என்னை தேடி இங்கே வரணுங்கிறதில்ல, நான் உன்னை தேடி வீட்டுக்கே வரேன், உன் வீட்டையே நீ கோயிலாக ஆக்கு அப்படின்னு. அதாவது வீட்டையே பூஜை அறையை மட்டுமல்ல, வீட்டையே நம்ம கோயிலாக வைத்திருப்பதற்கு ஒரு வாய்ப்பு. வீட்டையெல்லாம் க்ளீன் பண்ணி, வேண்டாத பொருளை எல்லாம் வெளியில் தள்ளி, எந்த விதமான நோய்க்கிருமிகளும் சேர முடியாதபடி அடசலெல்லாம் இல்லாமல் ஆக்கிற பாருங்க, அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதனால் கோயிலுக்கு போய் வணங்க முடியவில்லை அப்படிங்கிறத யாரும் குறையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு வீடுமே கோயிலாகி, ஏன் நம்ம ஒவ்வொருத்தர் உள்ளமுமே கோயிலாக்கி எல்லா நேரமும் இறைவனை நினைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது இல்லையா? அந்த வகையில் நம்ம இறைவனுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி சொல்லணும். அதனால் அதை மனதில் ஏற்படுத்தி கொண்டு நோயில் இருந்து வென்று உலகம் முழுவதும் இருக்கிற எல்லோருமே சகோதரர்கள், எல்லோருடைய நோயும் நீங்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறையருளை வேண்டி, நோயிலிருந்து விடுபட்டால் மட்டும் போராது, நோய்க்கு பிறகு ஒரு பொருளாதார சந்திப்பு, சமூக வேலைவாய்ப்பு, வேறு பல வகையான மனக்கிலேசங்கள் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது எல்லாத்தையும் வெல்லுவதற்கு இறையருள் நமக்கு துணையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல பிரார்த்தனையை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, உலகெங்கும் இருக்கிற மக்களுக்கு இதை கொண்டு போக வேண்டும் என்று சிங்கப்பூரில் இருக்கிற அனைத்து மதங்களுக்கான அமைப்பு இந்த முயற்சியை மேற்கொண்டு எடுத்து நடத்தியிருப்பதை நான் மனமாற பாராட்டுகிறேன். உலகம் அச்சத்திலே இருந்து விடுதலை பெற்று ஆனந்தமயமான ஆன்மீகத்தில் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறையருளை இந்த நேரத்தில் மனம் மெய் மொழிகளாலே பிரார்த்திக்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள்.